இது ரோடு வந்து லூப் ரோடுங்க. அது கொப்பக்காடு மஞ்சக்குட்டை போகிற வழி பாருங்க. இது மழை காலத்துலேயும் அந்த சில டைம்லேயும் இந்த ஹோட்டல் கழிவுகள் இது வழியாக தான் எல்லாம் போய் நாற்றம் அந்த ரோட்டில் போகவே முடியாது, அப்படி ஒரு நாற்றம். பாருங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹோட்டலில் தங்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கார் பார்க்கிங்லாம் ஓவர் ஆகிடுச்சுன்னா வெளியிலே நிற்கிது, கார்லாம் ரோட்லேயே நிற்கிது. இன்றைக்கி வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கனால எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரோடு ஃப்ரீ. இந்த சைடெல்லாம் இந்த ஹோட்டலினுடைய கழிவு நீர் அப்படி இறங்கணும். இன்றைக்கி சாட்டர்டே சண்டேலாம் இந்த பக்கம் நாற்றம், இந்த ஹோட்டல் கழிவு அப்படியே போய் எல்லாம் கீழே வந்துடும், இப்படியே நாறுது. என்ன ஆகுதுன்னா ரோட்டில் வலிஞ்சு சில டைமில் போகும். இந்த மாதிரி ஒரு இடமா இது. இன்றைக்கி நான் எடுக்கும்போது இது கொஞ்சம் மழை எல்லாம் இல்லை. ரெண்டாவது மழையில் இந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா ஓவரான அந்த ஹோட்டல் கழிவு நீரில் இதில் போய் இந்த ரோடெல்லாம் ஈரமாக இருக்கும், ஒரே நாற்றம். இது பேர் லூப் ரோடு. இது மஞ்சக்குட்டை, கொம்பக்காடு மஞ்சக்குட்டை போகிற வழிங்க. அப்புறம் இதில் ரோடு ரொம்ப ஒரு 20 அடி ரோடு தான் இருக்குது. ரோடு டிராஃபிக் வந்து இதில் பயங்கரமாக ஜாம் ஆகும். அப்போல்லாம் என்ன ஆகுனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வண்டி நிற்கும். இந்த மாதிரி பாருங்கள், ரோடு அகலத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இது ஃப்யூச்சரில் இன்னும் பாருங்கள், இது பாருங்கள் கழிவு நீர் ரோடுக்கு பாருங்கள், இதான் பாருங்கள். ஐயோ, ரோட்லேயே எல்லாம் போகுது. இது அப்படியே நாற்றம். இங்கே வந்து நின்னீங்கன்னா தெரியும் இந்த நாற்றம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ரோட்லேயே போகுது. இந்த கழிவு நீர் வந்து இங்கே பாருங்கள், இந்த கழிவு நீர் ரோட்லேயே போகுது. இதெல்லாம் ஸ்டெப் எடுக்கலன்னா ரொம்ப உடலுக்கு ரொம்ப சுகாதார கேடு. இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே பாருங்கள், அந்த குச்சி தண்ணியெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ரோட்லேயே எல்லாம் ரோட்டில் தான். அநேகர் வந்து இதில் பெரிய பெரிய கார் என்னென்னமோலாம் போகுது. எல்லாம் நாற்றத்தை எல்லாம் மோந்து பார்த்துட்டு தான் போயாகணும். இந்த ரோடு பாருங்கள், ரொம்ப அகலம் கம்மி, 20 அடி தான் இருக்கும் போல் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 30 அடி பண்ணாங்கன்னா தான் ஃப்யூச்சர்லலாம் இந்த இதில் மக்கள் போக வர ரொம்ப சௌரியமாக இருக்கும், ஆபத்து இல்லாமல் இருக்கும். டிராஃபிக்லாம் சில டைமில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதுலேயே ஆயிடுது, சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி. அதனால் இது தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏற்காடு ஒரு அழகான மலைப்பகுதி, அதற்குண்டான வசதி இல்லை. இந்த போக்குவரத்து வசதி, சுகாதார வசதி, ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த இடத்துக்கு வேணும். சில டைமில் மாடுகள் இந்த ஏரியாவில் அதிகமாக மாடுகள் நடு ரோட்டில் வந்து நின்றுக்கும். அப்புறம் யாராச்சும் இறங்கி அந்த மாடை ஓட்டுவோம். மாடெல்லாம் அவுத்து விட்றாங்க. இங்கே ஏகப்பட்ட மாடு இருக்கும். இன்றைக்கி என்னமோ நான் வீடியோ எடுக்கும்போது காணோம். மாடுகள் வந்து அப்படி மேயக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதனால் இதெல்லாம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறேன் நான். இந்த அரசினர் கால்நடை மருத்துவமனை ஏற்காடுன்னு சொல்லியிருக்கு. அரசினர் கால்நடை மருத்துவமனை ஏற்காடு அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த பக்கத்துலேயே வருவேன். ஒரு பயங்கரமான நாற்றம் உள்ள ஒரு குப்பை தொட்டி இடம் இங்கே இருக்குது. அங்கே பாருங்கள், அவ்வளோ குப்பை இருக்குது. இது வந்து மழை பெஞ்சதுன்னா இந்த நாற்றம் தாங்க முடியாது. ஒரு குப்பை மேடு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, தெரியுதுங்களா? இதை எடுத்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மலைகளின் அரசன் வேறு போட்டிருக்கு. இது நாற்றத்துக்கு பேர் போன இடமா இருக்குது இந்த இடம். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அநேகர் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இந்த ஸ்மெல் வர்றதுனால இதை தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏற்காடு ரொம்ப அழகான பகுதி. அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே இந்த குப்பையெல்லாம் போட்டு, இது ஒரு குப்பை கிடங்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அது மழை பெஞ்சிட்டா நாற்றம் தாங்க முடியறதில்ல. இந்த ஹோட்டல் கழிவுகள் எல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து போடுறாங்க.
பாருங்க ஏற்காடு ஊராட்சி கழிவு கழிவு எல்லாம் இங்கே தான் இருக்கு. இது வேறு இடம் கொண்டு போனோம்னா நல்லாயிருக்கும். இது தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏற்காடுனுடைய பெருமை இன்னும் நல்லாயிருக்கும். ஒரே நாற்றம் இங்கே நிற்கும்போது பயங்கர ஸ்மெல் அடிக்குது. வணக்கம். இந்த ஏற்காடு போகிற வழியில் நான் இருக்கேன். இந்த மாடுகள் நிறையா ரோட்டில் மேய்து திடீர்னு குறுக்கால வந்துடுது. இங்கே பாருங்கள் அப்படியே மாடு வருது. அங்கே ஒரு மாடு பாருங்கள் சென்டராக வருது. இது வந்து பல விபத்துக்களை ஏற்படுத்துது. இது மாதிரி மாட்டு ஓனர் அப்படியே விட்டுறாங்க. இது எந்த டைமில் எப்போ பக்கத்தில் வந்து யாரை முட்டுன்னு சொல்லவும் முடியாது. என்ன நோக்கி தான் வருது. அதனால் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். இது மாதிரி இன்னும் போக போக உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்களை காட்டுறேன். ஏற்காட்டில் சில இந்த பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரோடு சைடில் இப்படி மாடுகள் நிறையா மேய்து. இன்னும் மாடுகள் மேய்கிற இடத்தெல்லாம் நான் காட்டுறேன் வீடியோவில்.